ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன் அப்படிங்கிற சேனலில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க கோ ஸ்லோ அப்படிங்கிற படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2022 கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா. ஸோ கன்னடா இண்டஸ்ட்ரியில் ட்ரிகோனா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஸ்லோ அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த 3 கேட்டகரிக்கு 3 கலர்ஸ், க்ரீன், எல்லோ, ரெட் அப்படின்னு 3 கலர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் க்ரீன் கலர் யாரை குறிக்கும் அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, அதாவது கோவமே பட மாட்டாங்க அப்படிங்கிறவங்கள மட்டும்தான் இந்த க்ரீன் கலரில் வந்து குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியோட ஹஸ்பண்டாக வரவங்கள க்ரீன் கலரில் குறியீடு காட்டுறாங்க. அண்ட் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எல்லோ கலர். ஸோ இந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சுபாவம் கோவப்படுறதா இல்லை அப்படின்னாலும் இவங்க கோவப்படுற ஆள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதாவது ஒரு ஈகோயிஸ்ட் அப்படின்னு இவங்களை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது ரெட் கலர். ஸோ இந்த ரெட் கலரை பொறுத்தளவுக்கு நீங்களே இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதிகமான கோவப்படக்கூடியவங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோவம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அப்படின்னா கையை கூட நீட்டக்கூடிய ஒரு ஆள். அப்படி அதிகமாக கோவப்படக்கூடிய கேரக்டர் தான் நம்ம ஹீரோன்னு எடுத்துக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படக்கூடிய ஆள். ஸோ இந்த 3 கேரக்டர்ஸுமே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிரிட்ஜை கடந்து போகணும். அந்த பிரிட்ஜை கடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிரிட்ஜில் வந்து அவங்க கார் பிரேக் டவுன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார் பிரேக் டவுன் ஆன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமை படம் போட்ட ஒரு லாரியில் வந்து ஒரு நபர், மர்மமான மனிதர் வந்து இவங்களை வந்து சோதிக்கிறான். அந்த சோதனையிலேருந்து இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யார் தப்பிச்சாங்க, யார் வந்து இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது ஒரு நல்ல கண்டென்ட். ஆனால் எடுத்திருக்கிறது நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணதில் பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்க. படத்தோட டேரக்ஷன் நல்லா இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ் அப்படி இருந்தாலுமே படத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூட இந்த படத்தில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அண்ட் அதுலேயுமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் அந்த ராட்சசன் மாதிரியான ஒருத்தன் வரான். ஸோ அந்த கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். ஆனால் அந்த முக்கியமான கேரக்டர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அதில் வந்து இந்த கார்லேயே மூத்திரம் பெய்யுறது. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இரிட்டேட்டிங்காக தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ எனிவேஸ் வந்து படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.